உங்களுக்கு அந்த மாதிரி விதை எதுவும் வருதா? உங்க புகார் மனுக்களை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியூர்ல இருந்து வந்திருக்கான் சார், அங்க நெல்லு பிடிக்க. அப்ப அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி சொல்லுவான்? வெளியூர்காரங்க தான். அப்புறம் ஒருத்தர் மிரட்டவர் யாருன்னு அவர் கை நீட்டது தெரியுங்களா? அவர் அப்ப நடவடிக்கை யாரு கம்ப்ளைன்ட் குடுக்குறப்ப அவர் அங்க நின்னுட்டு இருப்பாரா? இவங்க கம்ப்ளைன்ட் குடுக்குறீங்க. அதுக்காக எங்களவே மாவட்ட ஆட்சியர் அதிகாரம் கொடுத்துட்டு எதையும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். ஒண்ணு இதோட விவசாயிகள் நினைச்சீங்கன்னா வயசா ஒப்படைங்க. ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து யாருக்கும் ஒப்படைக்க மாட்டோம். டிஎன்சிசி தான் நடத்தும். நீங்களே நடத்துங்க. டிஎன்சிசி தான் நடத்தும். சரி, மீடியா நண்பர்கள் அத ஒச்சையை வந்து மதுரை மாவட்டத்துல குலதெய்வ வழிபாடுக்கு நிறைய பயன்படுத்துறோம். சார், மதுரை மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்துக்கு வந்திருக்கேன். எங்கள் செல்லம்பட்டி ஒன்றியத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் பூரா அரசியல் தலையீடு முழுமையாக அவங்க கண்ட்ரோலில் தான் நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது. ஊர் சார்பாக நடத்த விட மாட்டாங்க. நான் கே நாட்டாவட்டி சென்ட்ரல் நான் 15 ஏக்கர் நெல் நட்டிருந்தேன். 5 நாள் போட விடாமல் திமுக ஒன்றிய செயலாளர் நிப்பாட்டி வச்சுருந்தார். அவர் கூப்பிடாமல் சென்டர் நடத்தக்கூடாது, அவருக்கு பணம் கொடுக்காமல் சென்டர் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால் கடுமையாக விவசாயிகள் பூரா பாதிக்கப்படுறாங்க. வியாபாரிகளுக்கு பலனடைகிற மாதிரி தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது. என்ன இது நான் நடந்து இப்போ 15 நாளுக்கு நான் கலெக்டர்கிட்ட ஏற்கனவே ஒரு மீட்டிங் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங்கில் சொல்லிட்டேன். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. அஃபீஷியல்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியல. அஃபீஷியல்ஸ்னால தொந்தரவு இல்லை. திமுக நிர்வாகியை தான் சில நெல் கொள்முதல் நிலையத்தை பூரா கையில் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா இப்போ உள்ள சொன்னேன் கலெக்டர்கிட்ட. நான் ஆஸ்டின்பட்டியில் நாங்கள் நெல்லை கொண்டு வந்துடுறோம். கிராமங்களில் ஒன்றும் முடியல சார். அதாவது அவங்கள மீறி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். போலீஸ் ஸ்டேஷன் எங்கே போனாலும் வேலையாகாது. நாங்கள் நெல்லை வந்து நேரடியாக அரசுக்கு வந்து ஆஸ்டின்பட்டி கொண்டு வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறோம். அடுத்து நாங்கள் நெல் தான் நட்டுருக்கோம். எங்களுக்கு இதை விற்கலைன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். வெளியில் மார்க்கெட் விலை ரொம்ப கம்மி. அரசை வந்து கொள்முதல் நிலையம் ஆஸ்டின்பட்டியில் ஒன்று திறக்க சொல்கிறோம். நாங்கள் விவசாயி எல்லா கிராமத்துலேருந்து நேராக கொண்டு வந்துடுறோம். அரசியல் தலையீடு எதுவுமே இருக்காது இல்லையா? இவங்க அஃபீஷியல்ஸ் வாங்கினா செலவு கவர்மெண்ட் 10 ரூபா கொடுக்குது. 70 ரூபா சிப்பம் இல்லாமல் இடம் ஓட முடியாது. சிப்பத்துக்கு 70 ரூபா கொடுக்காம 60 ரூபா விவசாயி கூட கொடுத்தா ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. செல்லம்பட்டி பிளாக் பூரா இப்படித்தான் இருக்குது. இப்போ உள்ளே வந்து கண்ணீர் விட்டு அது வந்து பொறுக்க முடியாமல் சொன்னேன். ஏன்னா எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி எதுவும் நடக்கலை. ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 40 கிலோ சிப்பத்துக்கு 70 ரூபா கொடுக்கணும். கமிஷன் கேட்குறாங்களா? ஆமாம் சார், அரசாங்கம் வந்து 10 ரூபா கொடுக்குது இடம் ஒரு கூலின்னு. அது இல்லாமல் 60 ரூபா 70 ரூபா எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க. ஆமாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. உங்கள் பேர் என்ன? ஆர் மணவாள கண்ணன், கே நாட்டாப்பட்டி செல்லம்பட்டி ஒன்றியம், மதுரை மாவட்டம். எல்லாரும் இருக்காங்க சார், விவசாயி பூரா எல்லாரும். நீங்கள் எங்கே போய் வேணுமாலும் கேட்டுக்குங்க. இதுதான் நிலைமை. ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர் யார்? சுதாகரன். 10 ரூபா சார். எல்லாம் அந்த ஏற்று இறக்கு கூலி லோனுமேன் சார்ஜஸ் வந்து அரசாங்கம் இஷ்யூ பண்ணுறது 10 ரூபா. அதோட 3 ரூபா இருந்துச்சு. இப்போ ஸ்டாலின் அரசு வந்ததுக்கப்புறம் 10 ரூபா. அது இப்போ நாங்கள் லோடுமேன் கொடுக்குற 25 ரூபா அந்த 25 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த டிஎன்சி ஆஃபீஸுக்கு எல்லா செலவுக்கும் சேர்த்து 70 ரூபா. ஏற்றுக்கிறல அவங்க அந்த மாதிரி ஜீவோ இல்லை. நாங்கள் ஆஸ்டின்பட்டியில் கொள்முதல் நிலையம் வாங்கிங்க, நாங்கள் விவசாயி சார்பாக நெல்லை கொண்டு வந்து நேரடியாக கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அதுதான் தீர்வு. இப்போ நாங்கள் லோக்கல் அரசியல்வாதிட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நானும் ஒரு கட்சியில் ஒன்றிய செயலாளர் தான், மதிமுக ஒன்றிய செயலாளர் தான். ஒன்றும் பண்ண முடியல. அவங்கள மீறியெல்லாம் எங்களால் செய்ய முடியாது.
அரசாங்கம், அரசு நிர்வாகம், காவல்துறை எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் பாதிக்கணும்? எத்தனை பேர் பாதிக்கும்? எல்லா விவசாயம் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ எங்கேயோ வர்றவங்க பூரா கேட்டுக்கோங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. 70 ரூபாய் கம்மியாக இருக்காது, 70 ரூபாய் கூட தான் இருக்குது எல்லா இடத்துலையும். மணவாளக்கண்ணன் கே. நாட்டாவட்டி, செல்லம்பட்டி வண்டி. என்னுடைய பேர் மணிகண்டன், மதுரை மாவட்டம் நஞ்சை பிஞ்சை விவசாய சங்கத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய மாவட்ட தலைவர். இப்போ மதுரை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையம் டிபிசி நடத்த வேண்டும் சொல்லி தமிழ்நாடு வாணிப கழகத்திலிருந்து எங்களுக்கு கொள்முதல் நிலையம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தருங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வைத்தோம். 84 சென்டர் வாங்கி கொடுத்தாங்க. கூடுதலாக கோரிக்கை வைக்கிற போது 100 சென்டர் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கினாங்க. வேளாண்மை துறையும் அதற்கான முழு பணியை செஞ்சாங்க. நெல் கொள்முதல் நிலையத்தில் நடக்கக்கூடிய தவறுக்கு முழு காரணம் தமிழ்நாடு வாணிப கழகம் தான். தமிழ்நாடு வாணிப கழகத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பம் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். அரசியல்வாதிகளை அவர்கள் எதற்காக உள்ளே விடுகிறார்கள்? இல்லை மாவட்ட ஆட்சியரோ வேளாண்மை துறையிலிருந்தோ யாராவது சொன்னாங்களா? ஆரம்பம் தானே முழு பொறுப்பு. அங்கே பர்ச்சேசர்னு ஒரு பிசின்னு ஒருத்தர் வராரு, அடுத்து பிஓ ஒருத்தர் வராரு. பிஓ ஃபீல்டு விசிட் பண்ணுறாரு. பிஓ நேரடியாக ஆரம்பிட்டு சொல்லணும். நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி அரசியல் தலைவர் இருந்தால் இந்த இடத்துல நெல் எடுக்க முடியாதுன்னு சொல்லணும். இல்லை பொது இடத்துல பொதுமக்களை கூப்பிட்டு, விவசாயிகளை கூப்பிட்டு, இந்த இடத்துல சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் நெல்லை போட வாங்க அப்படின்னு இவங்க கூப்பிடணும். இங்கேருந்து மிஷினை எடுத்துகிட்டு போகும்போது 25,000 ரூபா செலவாகுது. அது ஒரு விவசாயி தலையில் கட்டுறாங்க. 25,000 ரூபா செலவு எப்படி ஆகுதுன்னா, அந்த தமிழ்நாடு வாணிப கழகத்திலேருந்து அந்த மிஷினை எடுக்கிற போது ஒரு மிஷினுக்கு 5,000 ரூபா, அந்த சாக்கு மூடி எடுக்கிற போது 6,000 ரூபா, அந்த குத்தூசி வாங்குற ஒரு இடத்துக்கு போகும்போது 600 ரூபா வாங்குறாங்க. சரடு ஒருத்தர் கொடுக்குறாரு, அந்த இடத்துக்கு போனால் 500 ரூபா ஒருத்தர் வாங்குறாரு. அங்கேருந்து வெளியேறக்கூடிய வாட்ச்மேனு ஒரு 500 ரூபா கேட்குறாரு. அதுக்கடுத்து டென்சில்னு சொல்லி ஒரு தகடு கட் பண்ணி தராங்க, எந்த சென்டர் நடக்குதுன்னு. அந்த சென்டருக்கு பதிவு பண்ணுறதுக்கு அந்த தகடுக்கு ஒரு 100 ரூபா ஒருத்தர் வாங்குறாரு. அதை வாங்கிட்டு போய் விவசாயி தனியாக ஒரு தனியார்கிட்ட கொடுத்து கட் பண்ணி அதுக்கான பெயிண்ட் தேவையானதை எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு சுமையும் ஒரு சென்டர் நடத்தக்கூடிய ஒருவருக்கு 20,000 முதல் 30,000 செலவாகுது. இதை தமிழ்நாடு வாணிபக்களை நாங்கள் தான் எங்கள் கை காசப்படி தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மை தன்மை இங்கே மறைக்கப்படுகிறது. அதனால தான் அரசியல் தலையீடு உள்ளே வருகிறது. இதற்கு முழு பொறுப்பு தமிழ்நாடு வாணிப கழகம் தான் பொறுப்பேற்கணும். இல்லைண்டா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய வேளாண்மை இப்போ திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ தமிழ்நாடு வாணிப கழகத்தில் வேலை வாய்ப்பு பறிக்கப்படும். அப்போ பறிக்கப்படுறதுக்கு காரணம் யார்? தமிழ்நாடு வாணிப கழகத்தில் கூடிய அதிகாரிகள் தான். அவங்க சரியாக இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அரசியல் தலையீடும் வராது. இல்லை என்றால் விவசாயிகளை கொண்ட தாலுகா அளவில் ஒரு குழு அமைக்க வேண்டும். நெல் கொள்முதல் டயத்தில் மட்டும் எந்த தப்பும் நடக்காமல் நாங்களே பார்த்துக்கிடுவோம். ஆட்சியர் நீங்கள் கேட்ட 84 சென்டருக்கு 100 சென்டர் நான் கொடுத்துட்டேன், இதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்டாங்க. அவங்க கரெக்டாக ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. வேளாண்மை துறையும் கரெக்டாக எத்தனை ஹெக்டேருக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சென்டர் தான் கொடுத்தாங்க. டிஸ்டன்ஸுக்கு இப்போ பண்ணி கரெக்டாக கொடுத்தாங்க. ஒரு சில இடத்துல தனித்தனியாக ஹெக்டேர் இருக்கும் பஞ்சாயத்தை தாண்டி. அந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு ஸ்பெஷல் சென்டர் நாங்கள் கேட்டு வாங்கியிருந்தோம். அங்கே தான் அரசியல் தலையீடை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. யார் திணிக்கிறது? தமிழ்நாடு வாணிப கழகம். அதனுடைய ஆரம் கரெக்டாக இருந்தால் பிரச்சனையே சால்வ் ஆகிருக்கு சார். அவர் ஃபோனில் எடுத்து யார்கிட்ட பேசுகிறார், என்ன செய்கிறாருன்னு தெரிய மாட்டுது. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தர் ஃபோனில் போகிறாரு. எதுக்காக அப்படி போனோம்? அரசியல் தலையீடுக்கு காரணமே வாணிப கழகத்தினுடைய அதிகாரிகள், அலுவலர்கள் தான் காரணம். அவங்க முற்றுப்புள்ளி வச்சா வரமாட்டாங்க. விவசாயிகள் வெளியூர் மாற்றுவதாக நீங்கள் கம்ப்ளைண்ட் சொன்னீங்க சார். நாங்கள் கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறோன்னா, நெல் உற்பத்தி கம்மியாக இருக்குது, சென்ட்ரலில் நெல் அதிகமாக எடுத்திருக்காங்கண்டா புள்ளி விவரம் மாறும்ல. மாறும் போது இழப்பீடு நாங்கள் கேட்க முடியாதுல்ல. இப்போ செல்லம்பட்டி பிளாக்கில் இத்தனை 1000 டன்னு தான் நெல் உற்பத்தி ஆகிருக்கோம்டா, கூடுதலாக நாங்கள் காமிச்சோம்டா நெல் கம்மியாக எங்களுக்கு உற்பத்தி ஆகிருக்கு. 35 மூடைக்கு போல தான் 15 மூடை 20 மூடை தான் உற்பத்தி. காலநிலை பருவநிலை மாற்றத்தினால நெல் உற்பத்தி ஆகலை. அப்போ நாங்கள் கவர்மெண்ட்டு கிளைம் எதுவும் வாங்க முடியாமல் போயிருன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதில் அரசியல் தலையீடுக்கு காரணம் அதிகாரிகள் தான், அலுவலர்கள் தான். அவர்கள் சரியாக இருந்தால் எந்த அரசியல் தலையீடும் இருக்காது. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி கொள்முதல் கம்மியாக வாங்கிட்டு அளவு கொள்முதல் பண்ணதாக காமிக்கிறது முறைகேடு இருக்குன்றீங்களா? ஆமாம், முறைகேடு இருக்குது. வெளி மாநிலத்திலோட நெல் உள்ளே வர்றதுனால தானே கூடுதல் உற்பத்தி காட்ட வேண்டியது இருக்குது.
இங்கே இருக்கக்கூடிய புள்ளி வரும் அந்த புள்ளி வரம் எடுத்திங்கன்னா பிரச்சனை வரும்ல. புள்ளியியல் துறைன்னு ஒன்று இருக்குது மதுரை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் கீழே புள்ளியியல் துறை இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல் புள்ளியியல் துறை, ஒவ்வொரு பிளாக் வைஸாக புள்ளியியல் துறை இருக்குது. அங்கே எவ்வளோ நெல் உற்பத்தி பண்ணுறாங்க, எவ்வளோ நெல் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எத்தனை மாடு கண்டு போட்டிருக்கு, எவ்வளோ பால் உற்பத்தி பண்ணுறாங்க, எத்தனை பிள்ளைய பள்ளிக்கு போகுது, எத்தனை பேர் இறந்துருக்கான், எத்தனை பேர் குழந்தைகள் பிறந்திருக்கான், அத்தனையும் புள்ளி விவரம் தரப்படுகிறது. ஒவ்வொரு தாலுகாவில் இருக்கக்கூடிய பிளாக் வைஸாக கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து தமிழ்நாடு வயசில் கொடுக்குறாங்க. அப்போ புள்ளி விவரம் மாறும்போது விவசாயிகளுக்கு பாதிக்கப்படும்ல. மணிகண்டன், மதுரை மாவட்ட நஞ்சை புஞ்சை விவசாயிகள் சங்க தலைவர், தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட தலைவர்.